ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, பிரதர் சிங்கப்பூரில் என்டிஎஸ் பர்மிட்டில் பாண்ட் பேப்பர்னா என்ன ப்ரோ, அதை எப்படி ரெடி பண்ணுறது, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பாண்ட் பேப்பர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. இ பாஸுக்கோ எஸ் பாஸுக்கோ டிஇபி பாஸுக்கோ பாண்ட் பேப்பர் அப்படின்றது கிடையாது, அது தேவையில்லை. ஆனால் என்டிஎஸ் பர்மிட், சிபிஆர் பர்மிட், பிசிஎம் பர்மிட், ஒர்க் பர்மிட், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் புதுசாக சிங்கப்பூர் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாண்ட் பேப்பர் இருக்கணும். அப்படி பாண்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா உங்களை கண்டிப்பாக டீபோர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதை வந்து நம்ம ரெடி பண்ணக்கூடாது. பாண்ட் பேப்பர் அப்படின்றது கம்பெனி தான் ரெடி பண்ணணும். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஒரு சில கம்பெனிகள் பாண்ட் பேப்பர் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் கிளம்புறதுக்கு முத நாள் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். ஏஜென்சி சைட்ல இருந்து நீங்கள் ஏஜென்ட்கிட்ட வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு பாஸுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சிங்கப்பூருக்குள்ளார அலோவ் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து இந்த பாண்ட் பேப்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாண்ட் பேப்பர் அப்படின்றது இன்சூரன்ஸ். என்டிஎஸ் பர்மிட்டாக இருக்கட்டும், இல்லை இ பாஸாக இருக்கட்டும், எஸ் பாஸாக இருக்கட்டும், டிஇபி பாஸாக இருக்கட்டும், ஒர்க் பர்மிட்டாக இருக்கட்டும், பிசிஎம் பர்மிட்டாக இருக்கட்டும், சிபிஆர் பர்மிட்டாக இருக்கட்டும், இந்த எந்த பாஸ்ல போனீங்க அப்படின்னாலும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அதை எப்படி நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்துட்டு நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். எவ்ரி மந்த் நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு என்னென்ன பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவா போடுவேன். நீங்க டேட் 1 பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த மந்த்துக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.